அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த சூனியம் என்பது ஒரு தீமையானது, அந்த தீமையை அல்லாஹ் நாடமாட்டான் என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது அல்லாஹ் நாடினாத்தான் நடக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப சூனியம் எப்படி ஒரு தீமையோ அது போல கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்துற ஒரு தீமையான காரியம். அப்ப சூனியம் தீமை, அதை அல்லாஹ் நாடமாட்டான்னு சொல்றார்கள். இதே அல்லாஹ் நாடினால் நடக்கும்னு சொல்றார். அது சம்பந்தமா ஒரு தெளிவு ஒன்று தரும். அதாவது என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, சூனியம் சம்பந்தமாக அல்லாஹ் சூனியத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற ஆற்றல் சூனியக்காரர்களுக்கு கொடுக்கலன்னு தௌஹீத் ஜமாத் சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் நாடினால் பாதிப்பு நடக்கலாம் என்ற மாதிரி சிலவங்க சொல்கிறாங்க. அதில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதை அல்லாஹ் நாடலாம் தானே, அல்லாஹ் தானே சொல்கிறான் குர்ஆன்ல என்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் கேட்டிக்க வேண்டிய கேள்வி கொஞ்சம் விரிவாகவே பேச இருந்துச்சு. என்றாலும் தேவையான கேள்வி கேட்டதுனால பதில் சொல்லிக்கொள்கிறோம். சூனியத்தை பொறுத்தளவில் முதல்ல சூனியத்துடைய நிலை என்னன்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்க. சூனியத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் மக்களுடைய கண்களை வயப்படுத்தினார்கள். கண்களில் சூனியம், கண்களுக்கு சூனியம், கண்களுக்கு தான் வித்த வஞ்சி. அடுத்தது அல்லாஹ் சூனியம் சம்பந்தமாக சொல்ற நேரத்தில் வஜாஉ பிசிஹ்ரின் அலீம், அவர்கள் மகத்தான சூனியத்தை கொண்டு வந்தார்கள். அந்த மகத்தான சூனியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு விளங்கிச்சு, கைத்தடிகளும் கயிறுகளும் சீறுவதை போன்று விளங்கிச்சு. உண்மையா மாறல, விளங்கிச்சு. இந்த மாதிரி சில தந்திரங்களுக்கு உட்பட்ட சில காரியங்கள் நிகழ்த்தப்படுவதுதான் சூனியம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பார்வையில் எது சூனியம் என்று அல்லாஹ் சொன்னானோ அதுக்கு பிறகு சூனியக்காரர்கள் அது சொல்றாங்க இது சொல்றாங்கன்றதை நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மகத்தான சூனியம் என்று அல்லாஹ் சொன்னது கண்களை வயப்படுத்தலாம் என்பதும் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டலாம் என்பதும் தான். இதையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னமா சனவு கைது சாஹிர், அவர்கள் செஞ்சது சூனியக்காரர்களுடைய சூழ்ச்சி. வலா யுஃப்லிஹு சாஹிரு ஐஸ்வாத்தா, எப்படி என்று வந்தாலும் சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அல்லாஹ் விதியாக்கிட்டான். அல்லாஹ் எதை மகத்தான சூனியம் என்று சொன்னானோ அந்த சூனியமும் வெற்றி பெறாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் மகத்தான சூனியம் என்று சொன்னது கண்களை வயப்படுத்துறது, சூழ்ச்சி செய்யறது, இல்லாதொன்று இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்துறது. இந்த சூனியத்தாலும் யாரும் வெற்றி பெற முடியாது. இது ஒரு தந்திரம்தான். அல்லாஹ் சொன்ன விளக்கம். இது சொன்ன பிறகு அவங்க ஃபயத்தஅல்லமூன மா யுஃபர்ரிகூன பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, அவர்கள் எதனை கொண்டு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள் என்ற வசனத்தை வச்சு சூனியத்தால கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தலாம் தானே அப்படி என்று நாங்கள் விளங்குறது இந்த குர்ஆன் வசனத்துக்கு முழுமையாக மாற்றம் இல்லையா? எப்படி வருது? ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா யுஃபர்ரிகூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவிக்கு மத்தியில எதனை கொண்டு பிரிவினை ஏற்படுத்த முடியுமோ அதனை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது சூனியத்தை தானே அல்லாஹ் சொல்றான்னு சொல்றாங்க. இது அல்லாஹ் சூனியத்தை பத்தி சொல்லல. சூனியத்தை பத்தி அல்லாஹ் இதை சொல்றதாக இருந்தால் சிஹ்ருன் அலீம் என்று அல்லாஹ் இதைத்தான் சொல்லணும். சிஹ்ருன் அலீம் என்று அல்லாஹ் இதைத்தான் சொல்லணும். நல்ல வாழ்ற கணவன் மனைவி ரெண்டு பேர் திடீரென்று யாரோ ஒருத்தன் என்னமோ சூழ்ச்சி பண்ண உடனே பிரிஞ்சு போறாங்களே, இங்கேயோ இருந்து எங்கேயோ இருந்து அவங்களுக்கு ஒரு சூழ்ச்சியால சதியால சில தந்திரங்களால சில மந்திரங்களால சில வேலைகள் பண்ணோடனே நல்லா இருந்த ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டாங்களே. ரெண்டு பேருக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இல்லை, சொத்து பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருக்கு மத்தியில குழந்தை வளர்ப்புல பிரச்சனை இல்லை, படிப்புல பிரச்சனை இல்லை, ஒழுக்கத்துல பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்துல பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பிரச்சனை? நல்லா இருந்தாங்க, திடீரென்று பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன் திடீரென்று பிரிஞ்சு? யாரோ சூனியம் வச்சு, பொறாமக்காரன் யாரோ சூனியம் வச்சு. இது மகத்தான சூனியமா? ஒரு கைத்தடியையும் ஒரு கயிறையும் போட்டு சீர்ற மாதிரி காட்டுறது சூனியமா? எது சூனியம் என்ற? ஒரு கைத்தடியை போட்டு ஒரு கயிறை போட்டு சீர வைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது சிரமமான்னு கேட்கிறேன். இன்னைக்கு இதை என்ன ஒரு மனுஷனையே ரெண்டா புழக்கிறாங்க மெஜிக் என்ற பேர்ல. ஒரு ஆணை இங்க படுக்க வச்சு ஒரு பெண்ணை இங்க படுக்க வச்சு ரெண்டா பொழந்து ஆண்ட வயிற்று பகுதியை கொண்டாந்து கால் பகுதியை கொண்டாந்து பெண்ணுடைய வயிற்று பகுதியிலையும்
பெண்ணுடைய கால் பகுதியை கொண்டாந்து ஆணுடைய அந்த மேல் பகுதியிலையும் இணைக்கிறான். கண்முன்னுக்கு விளங்குதா இல்லையா? அதை எப்படி செய்யறான் தெரியுமா? வீடியோல செய்யல, மக்கள் மன்றத்தில் செய்யறான். மக்கள் மன்றத்தில் எல்லாரும் தலை சுத்தி விடுறாங்க அதை பார்த்து. ஆனா கடைசியில எலும்ப சொல்ல போல இவன் ஆம்பளை அலும்புறா, அப்ப பொம்பளையா இருக்கும். பெரிய ஒரு மேட்டரா? பாம்பு ஒரு கைத்தடியை போட்டு பாம்பாக்குறது பெரிய மேட்டரா? இந்த மனுஷனே பொழந்து சேர்க்கிறானே கண்முன்னுக்கு, அது பெருசா? கணவன் மனைவி நல்லாவே இருந்தாங்க, பிரியறதுக்கு எந்த காரணமும் இல்லை, திடீரென்று பிரிஞ்சுட்டாங்க. இது சூனியமா? இதுதான் மகத்தான சூனியம். அல்லாஹ் சொல்லிக்கணும். அல்லாஹ் எதை மகத்தான சூனியம் என்றான்? எது கைது சாகிரோ, எது சூனியக்காரர்களோட சூழ்ச்சியினால் செய்தார்களோ, எதற்கு கைத்தடியை பயன்படுத்தினார்களோ, எதற்கு கயிறை பயன்படுத்தினார்களோ, எதற்கு தந்திரம் செய்தார்களோ, கண்ணை மட்டும் வயப்படுத்தினார்களோ, அது அல்லாஹ் சூனியம் என்றான், மகத்தான சூனியம் என்றான். அப்ப அல்லாஹ் சூனியம் என்று சொல்ல வந்தது வேறொன்று, இங்க சொல்ல வர்றது வேறொன்று. இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, 102வது வசனம். ஃபத்தபவுமா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் செய்தான் ஓதியவற்றை அவர்கள் பின்பற்றினார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிக்கவில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர. செய்தான்கள் தான் நிராகரித்தார்கள், மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவும். நான் இப்ப மொழிபெயர்க்கிற மாதிரி தான் எங்களை எதிர்க்கக்கூடியவங்க மொழிபெயர்ப்பாங்க. அந்த மொழிபெயர்ப்பு படி இந்த கணவன் மனைவி பிரிக்கிறது சூனியத்துக்கு சம்பந்தமாகதான்னு பாருங்க. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, சைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள். யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தையும். வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வ மாரூத், பாபிலோனில் இருக்கின்ற ஹாரூத் மாரூத் என்று வானவர்களுக்கு அருளப்பட்டதையும் கற்றுக் கொடுத்து சைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள். இப்படி யார் மொழிபெயர்க்கிறா? எங்களை எதிர்க்கக்கூடியவங்க. அவங்களோட மொழிபெயர்ப்பு படி சூனியம் என்பது ஒன்று, ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்டது என்பது இன்னொன்று. அந்த ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்டதை பற்றி தான் தொடர்ச்சியா வருது. வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன். அந்த ரெண்டு பேரும் மக்கள் அழைச்சி நாங்க சோதனையா இருக்கிறோம், ஃபலா தக்ஃபுர், எனவே நிராகரிக்காதீர்கள் என்று சொல்லாமல் யாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கலையா? யாரு? ஹாரூத் மாரூத். ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்டது சூனியமா? அவர்களுடைய மொழிபெயர்ப்பின்படி சூனியத்தையும் வமா உன்சில அலல் மலக்கைனி, ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு வானவர்களுக்கு அருளப்பட்டதையும் அவங்க மொழிபெயர்ப்பாங்க. இரண்டு வானவர்களுக்கு அருளப்பட்டது என்றது வேறு, அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்லல, குழம்பி கொண்டிப்பார் வேறன்ட்டு திருப்பி சூனியம் என்றாங்க. அப்ப அந்த ரெண்டு பேர் ஹாரூத் மாரூத் கற்றுக் கொடுத்தது எப்படிப்பட்டதுண்டா, ஃபயதஅல்லமூன மின்ஹுமா, ஹாரூத் மாரூத் கிட்ட இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். ஹாரூத் மாரூத்துக்கு சூனியம் அருளப்படலையே. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, சைத்தான்கள் நிராகரித்தார்கள். யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுப்பதன் ஊடாகவும். வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வ மாரூத், பாபிலோனில் இருக்கின்ற ஹாரூத் மாரூத் என்று இரண்டு வானவர்களுக்கு அருளப்பட்டதை கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவும் யார் நிராகரித்தார்களாம்? சைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள். இந்த ஹாரூத் மாரூத்துக்கு சூனியம் அருளப்படவே இல்லை, எங்களுக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்களுடைய மொழிபெயர்ப்பின்படி. அப்ப சூனியத்தாலே அவங்க கணவன் மனைவியை பிரிச்சாங்க, வேறொரு கலையால தானே பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப சூனியத்துக்கு தாக்கம் இல்லைன்னு ஆகுதா இல்லையா? அவங்களோட மொழிபெயர்ப்பு படி இதெல்லாம் நான் பேசுறது. எங்க வாதப்படி அவர்கள் சூனியத்தையும் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வேறொரு கலையை தான் கற்றுக் கொடுத்ததாக நாங்கள் சொல்றோம். ஆனால் மக்கள் கற்றுக்கொண்டது கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதுதான், சூனியத்தை இல்லை. அப்ப எங்க வாதப்படியும் அவங்களுடைய வாதப்படியும் சொல்லக்கூடிய செய்தி உண்டு. ஆனா அவங்க குழம்பிட்டாங்க. சூனியத்தால கணவன் மனைவியை பிரிக்கிறதா நினைச்சிட்டாங்க. சூனியத்தால கணவன் மனைவி பிரிக்கல. அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் நாடினால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடக்கலாம் தானே என்று ஒரு விளக்கம் சொல்றாங்க. சூனியம் என்றே வச்சுக்கொள்ளுங்களே, அல்லாஹ் நாடினால் சூனியத்தால பாதிப்பு நடக்குமா? அல்லாஹ் நாடினால் சூனியத்தால யாரையும் பிரிச்சு விடலுமா? அல்லாஹ் நாடினால் சூனியத்தால கை கால் முடமாக்க முடியுமா என்று கேட்டால் அல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாடமாட்டார் என்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அல்லாஹ் தூங்க மாட்டான், அல்லாஹ் சாப்பிட மாட்டான், அல்லாஹ்க்கு எந்த பலவீனமும் இல்லை, அல்லாஹ் தப்பு செய்ய மாட்டான், அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். இப்படி எல்லாம் இருக்குது. அல்லாஹ் நாடினா பொய் சொல்லுவான் தானே, அல்லாஹ் நாடினா தூங்குவான் தானே, இப்படி யாராவது விளக்கம் சொல்லலுமா?
ஏலா எல்லா அல்லாஹ் விதியாக்கினானோ அந்த விதிக்கு அல்லாஹ் மாற்றம் செய்ய மாட்டான். அடியார்களுக்கு நான் அநியாயம் செய்பவன் அல்லன்னு அல்லாஹ் விதியாக்கிட்டான். அல்லாஹ் விதியாக்கின பிறகு அல்லாஹ் அடியார்களுக்கு நாடின அநியாயம் செய்வான் என்று யாராவது சொன்னா அவன் அல்லாஹ்வை மறுத்தவன். அல்லாஹ் ஒழுங்கா ஈமான் கொள்ளல. சூனியக்காரர்கள் அவர்களுடைய ஆற்றலால் சில பாதிப்புகளை உண்டு பண்ணுவார்கள் என்று யாராவது வாதிடுவார்களே, ஆனால் சூனியக்காரர்கள் பயன்படுத்தின ஆற்றல் என்ன? இதுதான் என்னோட கேள்வி. எதை வச்சு சூனியக்காரன் பாதிப்பை ஏற்படுத்தினான்? சூனியக்காரன் மந்திர சக்தியால பாதிப்பை ஏற்படுத்தினானா? சூனியக்காரன் நம்பக்கூடிய கடவுள்களுடைய சக்தியால பாதிப்பை ஏற்படுத்தினானா? சைத்தானுடைய ஆதிக்கத்தால பாதிப்பை ஏற்படுத்தினானா? ஜின்களுடைய ஆதிக்கத்தால பாதிப்பை ஏற்படுத்தினானா? யாரினால் சூனியக்காரன் பாதிப்பை ஏற்படுத்தினான்? சைத்தான எங்கட விருப்பத்துக்கு அடக்க இயலாது. சைத்தான் தனியா அவன் நடக்கிறதுக்கு அவன் சில வரங்கள் அல்லாஹ் கிட்ட எடுத்து வந்திக்கிறான். ஜின்களை யாருக்கும் வசப்படுத்த இயலாது. ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம்தான் வசப்படுத்தப்படும். மந்திர சக்தி அவங்களுக்கு இருக்குதா? அப்ப அவங்களோட கடவுளுக்கு சக்தி இருக்குதா? இது ரெண்டாலே முடியாதுண்டா, ஒன்று அவர்களுடைய மந்திர சக்தியால அல்லது அவர்களுடைய கடவுள் சக்தியால. அவர்கள் அழைக்கக்கூடிய கடவுள்களுக்கு சக்தி இருப்பதாக யாராவது நம்பினால்தான் சூனியக்காரனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று வாதிட முடியும். அதுதான் இணை வைத்தல் என்றோம். அவங்கள் ஓதக்கூடிய மந்திரத்தால் தான் சூனியக்காரனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்று யாராவது நம்புவார்களே, ஆனால் அவர்களுடைய மந்திரத்துக்கு சக்தி இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் தான் பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் லா யம்லிகூன ஷைஅன். அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் ஒன்றுக்கு ஆற்றல் படைத்தவர்கள் கிடையாது. லா யம்லிகூன நஃபஅன் வலா லர்ரன். நன்மையும் செய்ய மாட்டார்கள், தீமையும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர நீங்க யாரை வைத்தாலும், ஒரு கல்லை வச்சாலும், மந்திர சொல்ல வச்சாலும், ஒரு நபரை வச்சாலும், மரணித்தவரை வச்சாலும், உயிரோடு வாழக்கூடிய ஒரு மனிதரை வைத்தாலும் சக்தி இருக்குதா? சக்தி இல்லை. இப்ப யாரும் சொல்லிடக்கூடாது, அப்ப மாடுக்கு சக்தி இருக்குதானே? மாட்டை வணங்குறாங்களே நிறைய பேர். மாட்டை வணங்குறவங்களுக்கு மாட்டுக்கு என்ன சக்தி இருக்குதுங்க? உம்பேண்டு சரி சொல்லுங்க. மாடு என்ன செய்ய? முட்டும். கிட்ட போயிட்டு மாட்டுக்கு நீங்க நல்லா தலைக்கு 2 குட்டுங்க, அது காலை எடுத்து ஓங்கி அடிக்கும், தீங்கி இழைக்குது. மாடு வந்து மாட்டு மேல பாரத்தை சுமக்குது, நன்மையை செய்யுது. அப்படி சொல்லக்கூடாது. அது மாடு உயிரோடு இருக்கிற நேரத்தில் மாட்டுக்கென்று சில வேலைகள் இருக்குது. அது அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கிறது. மாட்டுக்கு அந்த சக்தி, அல்லாஹ் மாதிரி செய்யற சக்தி இருக்குதா மாட்டுக்கு? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய பாரங்களை மாட்டு ஒரே நேரத்தில் சுமக்குமா? எல்லா நபர்களுக்கும் மாடு வந்து நன்மையை செய்யுமா, தீங்கு செய்யுமா? செய்யாது. அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சக்தி இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்ன பிறகு சூனியக்காரன் செய்வான்டா ஒன்று செய்யலாம், நேரடியா வரணும். அவன் சிம்பிளா விளங்கலாம். இது பெரிய ஒரு ஆர்கியூமெண்டே இல்ல. நேரடியா வரணும், வந்து ஏதாவது செஞ்சுட்டு போகணும். அவர் நேரடியா வரமாட்டாராம், எந்த ஒரு பொருளையும் துணை சாதனத்தையும் பயன்படுத்த மாட்டாராம். எங்கே இருந்து அகோரா மணிகண்டன் போல நிர்வாணமா இருந்து பூஜை செய்வாராம். அவர் ஏதோ முடிச்சு போடுவாராம், பொம்மையில குத்துவாராம். பீஜேன்ற ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மைக்கு வந்து குத்துவாராம், திரிசூலால அடிப்பாராம். உடனே இவட்ட வாய் கோணல் போமா. என்னங்க யாருக்கு கதை விடுறாங்க? ஒரு பேச்சுக்கு அவங்களோட மந்திர சக்தி ஒன்று ஒரு பேச்சுக்கு இருக்குதுன்னே வைங்க. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஐஸ்வதா. நீ தலக்கீழ புரண்டாலும், நீ நிர்வாணமாக இருந்தாலும், உன்னுடைய குடலை நீ கையில் வைத்துக் கொண்டு தவம் புரிந்தாலும் உனக்கு சக்தி இருக்குதா? வெற்றி பெறுவியா? வெற்றி பெற அல்லாஹ் கொடுக்கவும் மாட்டான். அல்லாஹ் நாடினால் சிலைகள் நன்மை செய்ய வேண்டி யாரும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் நாடினாலே தவிர தீங்கிழைக்க மாட்டான்டா. ஒருத்தனுக்கு அல்லாஹ் தீங்கிழைப்பான்டா அல்லாஹ் நினைச்சா செய்வான், சூனியத்தால் இல்ல. இப்போ ஒருத்தர் வந்து வெளியில ஒரு பயணத்துக்கு போறாரு, பூனை குறுக்க வருது. இப்ப அவரு வந்து உடனே ஒருத்தர் சொல்றாரு, அவர் வீட்டுக்கு போயிட்டு தங்க போறாரு, கொஞ்சம் லேட் ஆகி போறேன், தண்ணி கொஞ்சம் குடிச்சு போறேன். ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஒன்றுமே நடக்காதுங்க, அல்லாஹ் நாடினாலே தவிர ஒன்றும் நடக்காது போங்க அப்படின்றாரு. உடனே நான் கூப்பிட்டு, அல்லாஹ் நாடினாலே தவிர ஒன்றும் நடக்காதுண்டா, அப்ப அல்லாஹ் நாடினா பூனை குறுக்க போன சுட்டி எனக்கு ஏதாவது நடக்குமா? என்ன அர்த்தம்? நன்மை தீமே அல்லாஹ் தரணும், அல்லாஹ் தான் செய்யணும். பூனை குறுக்க போனதானல்ல அது நடக்காது, அல்லாவே நினைச்சு செஞ்சா தான் உண்டு என்று விளங்குவோமா? எது அக்கீதா, எது ஈமான்? இது எல்லாத்தையும் விட்டுட்டு சூனியக்காரன் செய்யற மந்திரத்தால பாதிப்பு ஏற்படும், பாதிப்பு ஏற்படும், பாதிப்பு ஏற்படும் என்றீங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்கள் என்று அந்த ஹதீஸ்கள் சொல்ல வருகிறது. குர்ஆன் வசனம் அப்படி சொல்லல. எங்கட மொழிபெயர்ப்பின் படியும் சரி,
அவர்களுடைய மொழிபெயர்ப்பின்படி சரி, கணவன் மனைவிக்கு மத்தியில் பாதிப்பு பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை. பொதுவான பாதிப்புகள் அல்லாஹ் சொல்றான். பொதுவான அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்டதா வருதே ஹதீஸ். இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம்படி என்ன நடந்திக்கணும்? ரசூலுல்லாஹும் ஆயிஷா நாயகியும் பிரிஞ்சிக்கணும். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறது தான் சூனியம் என்றால், ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்டது உண்மை என்றால், ரசூலுல்லாஹ்க்கு என்ன பாதிப்பு நடந்திருக்க வேண்டும்? ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் 13 மனைவிமார்களோட விவாகரத்து செஞ்சுக்கணும். நடந்துச்சா? ரசூலுல்லாஹ்க்கு மனைவிமார்களுக்கு சம்பந்தமே இல்லை வரக்கூடிய ஹதீஸுகள்ல. எப்படி ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா, ஹத்தா கான யுஹையலு இலைஹி அன்னஹு யஃபாலு ஷைய வமா யஃபாலு, ஒரு செயலை செய்யாமலே செஞ்சு கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டே இருப்பார்கள். அது சும்மா சாதாரணமா நினைச்சிட்டாங்க டாக்கள். செய்யாத செயலை ரசூலுல்லாஹ் செஞ்சதா சொல்லுவாங்க போல. நாங்களும் செய்யாத செயலை சொல்லுவோமே, ஒரு காரியத்தை செஞ்சு வைக்க மாட்டோம், புகழண்டு வந்தா நாங்கத்தான் செஞ்ச வேண்டுவோம். அப்படி நினைச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்களாம்? தான் செய்யாத ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருப்பதாக, இப்ப நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு நினைச்சு கொண்டிருப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க பேசிக்கொண்டு. ஆனா மனசுக்குள்ள என்ன நினைப்பு? இப்ப நாங்க நல்ல ஒரு பிரியாணியை சாப்பிடுகிறோம். பிரியாணி அந்த காலத்துல வைக்கல, நல்ல கோதுமை ரொட்டியை, நல்ல ஒரு ஆடை சாப்பிடுறோம். இப்ப சாப்பிட மாட்டாங்க, ஆனா சாப்பிட்டுறதா நினைச்சு கொண்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி ஹதீஸ்ல வருது, அதுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரம்மை. அந்த யுகையல் என்று வருது. அந்த யுகையல் எப்படிப்பட்டது என்று சொன்னா, ஹதீஸ்ல வருது, சுஹிர ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஹத்தா கான யரா அன்னஹு யஅதி நிசா, தன்னுடைய மனைவிமார்களிடம் செல்வதாக இப்ப நினைப்பார்கள். வலா யஅதின, ஆனா மனைவிமார்கள் கிட்ட பேட்டிப்பாங்களா? இல்லறத்துல ஈடுபடுற மாதிரி போகாமல் இப்ப நினைச்சு கொண்டிருப்பாங்களா? ஆயிஷா நாயகிட்ட வீட்டுக்கே பேட்டிக்க மாட்டாங்களா? ஆனா இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு சபையில மஸ்ஜிது நபவியில இருக்க போகல, நபித்தோழர்களுடைய சபையில் இருக்க போகல, என்ன நினைப்பாங்களா? நான் இப்ப மனைவியோட உடல் உறவில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். இதுக்கு தாங்க பைத்தியம் என்றது. செய்யாத காரியத்தை இப்ப செய்யற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறேன். பைத்தியாக பிஸ்ஸாங்கொட்டோட கதையில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருத்தங்கிட்ட சொன்னாங்க, நான் இப்போ ஒரு ஸ்விமிங் பூல்ல உங்களை கொண்டாந்து உங்களுக்கு எப்ப எல்லாம் வாகனம் தந்திருக்கிறேன். டாக்டர் சொல்றாங்க பைத்தியம் சரியா இல்லையான்னு பார்க்க. எல்லாரும் நீங்க இப்போ உங்களோட வாகனங்களை ஓட்டுங்க. என்ன போல ஒருத்தன் பூம் என்றா, அவர் பைஸ்கல் ஓட்டுறாரா, இன்னொருத்தர் கிர் என்றாரா, அவர் கார் ஓட்டுறாரா, இன்னொருத்தர் சும்மா இப்படியே நின்றாலும். டாக்டர் நினைச்சு இவருக்கு பைத்தியம் இல்லை, ஆள் பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. இதெல்லாம் அந்த பைத்தியக்காரன் சம்பந்தமா சில கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இவரை வந்து அப்ப டிக்கெட்டை வெட்டி அனுப்பலாம். உங்களுக்கு நல்லது தானே, இப்போ டிக்கெட்டை வெட்டலாம்னு கேட்டால், ஹே டோன்ட் டிஸ்டர்ப், நான் ஒரு பள்ளத்தில் போயிட்டு கொண்டிருக்கிறேன். பள்ளத்தில் அவர் ஸ்லோவாக போயிட்டு கொண்டிருக்கிறதுலாம் டிஸ்டர்ப் பண்ண, அது பைத்தியம் தானே அப்படி நினைக்கும். டாக்டருக்கு விளங்கிச்சா இவன் பள்ளத்தில் போறானா, நோய் சரியாச்சா? டாக்டர் என்ன நினைச்சா? நோய் சரியாவிருச்சு. பைத்தியக்காரன் தான் செய்யாத காரியத்தை இப்ப செஞ்சு கொண்டே இருப்பதாக நினைப்பார்கள். அதுவும் ரசூலுல்லாஹ்க்கு வந்தது சாதாரண விஷயம் இல்லை. இந்த அறிவிப்பாளர் சொல்றார், கால சுஃபியான் என்ற அறிவிப்பாளர்கள் ஒருவர் சொல்கிறார், வஹாதா அஷத்து மா யகூனு மினஸ் சிஹ்ரி இதா கான கதா, உண்மையிலே இப்படி நடந்துருச்சுன்னு சொன்னா சூனியத்திலே மிகப்பெரிய சூனியம் இதுதான் என்றார். அப்ப அல்லாஹ் சிஹ்ரின் அலீம் என்றானே, வஜாஉ பி சிஹ்ரின் அலீம், மகத்தான சூனியத்தை கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னது எது தெரியுமா? கைத்தடிகளும் கயிறுகளும் பாம்பு மாதிரி நளிகிறது, தோற்றம் அளிக்கிறது. யுஹையலு லஹும் அன்னஹா தஸா, சீர்ற மாதிரி விளங்கினது. சஹரு அயுரன்னாஸ், கண்கள் அப்படி மயங்கினது. இதுதான் சூனியம். அல்லாஹ் மகத்தான சூனியம் என்றார். அறிவிப்பாளர் சொல்றாரு, அந்த காலத்தில் இருந்த அறிவிப்பாளரே, அப்படி என்றாப்பா சொன்னபடி நடந்திருந்தா இதுதான பெரிய சூனியம். அப்ப அல்லாஹ் எதை சூனியம் என்று சொல்லி இருக்கணும்? ரசூலுல்லாஹ்வே மனைவி மகள் கிட்ட போகாம போக வச்சிட்டீங்களேடா, இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டீங்க, அது கேவலமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பள்ளிவாசல், இது 6 மாத காலம் இருந்துச்சாமே இந்த நிலை. வீட்டுக்கு ஒரே அந்த ஃபீலிங். இது வந்து ரசூலுல்லாஹ்ட பேர்ல எவனோ இட்டு கட்டிக்கிறான். ரசூலுல்லாஹ் வந்து அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ல இருந்தாங்க என்று காட்ட வந்திக்கிறான். விளங்குது இல்லையா? பச்சை பொய்யண்டு விளங்குது இல்லையா? கட்டுக்கதண்டு விளங்குது இல்லையா? ரசூலுல்லாஹ் காட்டுறதை எப்படி இவங்க பலதாரமணம் 11 பேர் போதாவா இப்படிதான் சொல்லுவானு. எவனோ திட்டமிட்டு பொண்டாட்டிக்கிட்ட போகாமலே போறதான ஒரே அந்த நினைப்பு தான் இவருக்கு. அப்படி காட்டதானுங்க வந்து இருக்கிறான். அப்ப இதுதானே மகத்தான சூனியம் என்று வரணும். அல்லாஹ் ஏன் சொல்லல?
அப்ப இதுதான் சூனியத்துக்குரிய விளக்கம் நாங்க சொல்றது. ஹதீஸ்கள் எல்லாம் கட்டுக்கதைகள். அல்லாஹ் சொன்ன சூனியம் வேறு. அல்லாஹ் சொல்றான் மறுமையில, அல்லாஹ் கேட்பான், நரகத்தை காட்டி அல்லாஹ் கேட்பான், இறைவனை நிராகரித்தவர்களே, பாவிகளே, குற்றவாளிகளே, நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டு இந்த நரகத்தை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள், இது உண்மையா அல்லது சூனியமான்னு அல்லாஹ் கேட்பான். நரகத்தை பார்க்கறீங்க தானே, பொய்ப்பிச்சிங்களே, இப்ப பாருங்கடா இந்த நரகம் உண்மையான நரகமா அல்லது அதுக்கு மாற்றமா? அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறான்? இது சூனியமா? சூனியம் என்றது பொய்யன், உண்மைக்கு மாற்றமான சொல், பொய். அவர் ஒரு பொய்யை கொண்டு பாதிப்பு ஏற்படுத்தலுமா? பொய் சொல்வதனால் பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு சூனியம், ஒரு பூஜ்யமான ஒன்றை வச்சு என்னங்க செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. பாதிப்பு இல்லை. பாதிப்பு செய்வதாக யாராவது அல்லாட ஆற்றலோட மோதக்கூடிய இன்னொரு ஆற்றல் இருக்கிறதா அல்லாஹ் அவன் சொல்ல வர்றான். அல்லாஹ் சொல்றான், வைதாய தல்கஃபுமா யௌஃபிகூன், சூனியக்காரர்கள் பொய்யாக இட்டு கட்டியவைகளை அல்லாஹ்வுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கைத்தடி உண்மையான பாம்பா மாறி விழுங்கி சென்றான். அல்லாஹ் விழுங்கி சென்னதாம் சூனியக்காரர்களுடைய யௌஃபிகூன், அவர்கள் இட்டு கட்டியது. அவங்க இஃபுக கொண்டு வந்தாங்க. இஃபுக கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? அதை செஞ்சாங்களே தவிர பாதிப்புக்கு கதையே இல்லை. சாப்டர் ஓவர். இந்த குர்ஆன்ல மேலதிகமான விளக்கங்களை போட்டிக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கடா விரிவா விளக்குறதுக்காகவே இன்றைக்கு தயாராகி வந்திருந்தோம். ஆரம்பத்தில் அந்த கேள்வி வரவே இல்லை. சரி, அடுத்து கடைசியாக